விடாமுயற்சி இப்போ இந்த மாதம். ஸோ இன்னொரு 20-30% தான் இருக்குது, முடிஞ்சிடும். ஓகே சார், உங்களுக்கான சீன்ஸ்லாம் முடிஞ்சா இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு இல்லை ஃபுல் படம் தான் சொல்கிறேன், படத்தை பற்றி தான் சொல்கிறேன், ஃபுல் பிக்சர். இந்த 20-30% தான் இருக்குது பேலன்ஸ். ஸோ அஜித் சாருக்கும் உங்களுக்கு மாசான லுக்ஸ் இருக்குமா? நல்லா சொல்லிடுவாங்களா? எல்லாம் இப்போ சொல்லிடுவாங்களா? பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் படம். தேங்க்யூ மேம். விடாமுயற்சியை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன். அவர் இருக்கார் அந்த படத்தில். அசர்பைஜானில் ஷூட்டிங் இன்னும் 30% இருக்குது, அதை வந்து முடிக்க போகிறோம், ஒரு 1 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் 1 மந்த்துக்குள்ளே முடிஞ்சாலும் அது தீபாவளி ரிலீஸ் மாதிரி தான் தெரியுது படத்துடைய இதை பார்க்கும்போது. நிறைய படங்கள் லைனாக போயிருக்கு. நம்ம தலை வந்து பாலாஜியை பார்க்க போயிருக்காரு, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அப்படின்ட்டு. அங்கே போய் வேஷ்டிலாம் கட்டின்னு பயங்கர மாஸாக ஒரு வீடியோலாம் வந்திருக்கு. பாலிமர் நியூஸ் வந்து அதை கவர்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல வீடியோ அது. திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளேருந்துலாம் இறங்கி வராரு. ரொம்ப பக்தி மூத்து போச்சு அவருக்கு, என்னன்னு தெரியல. எப்போவுமே ரொம்ப ஒரு பக்தியெல்லாம் இருக்கிற ஆள் தான் அவர். ஆனால் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியெல்லாம் வெளியெல்லாம் காமிச்சிக்க மாட்டார். எப்படியோ விடாமுயற்சி வந்தால் சரி. ஏன்னா அந்த மகிழ் திருமணிக்கிட்ட ஏதோ கொஞ்சம் கிளாஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து பணம் இல்லாமல் கொஞ்சம் டைட்டில் இருக்காங்கன்ற மாதிரியே சொல்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸால் அந்த படத்தை வந்து விடலாம் முடியாது, ரொம்ப என்ன பணம் போட்டாச்சு, எப்படியும் அதை ரிலீஸ் பண்ணி தான் ஆவாங்க. எப்படியோ வந்து இன்னும் 30% இருக்குதுன்ற ஆக்ஷன் கிங் அர்ஜுன் 30% முடிச்சு சீக்கிரமே ரிலீஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஹிட் படமாக அது மாறட்டும் அப்படின்ற ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம்.